Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ராகலை கோணிக்கர் பிள்ளையார் தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியின் பிரதம விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டார். ராகலை கோணிக்கர் பிள்ளையார் தமிழ் வித்தியாலயத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு பாடசாலையின் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இந்த விளையாட்டுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆரம்ப பாடசாலை சிறார்களின் விளையாட்டுப் போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டிருந்தார். இந்த சிறார்களின் வசதிகளையும் மாறி மாறி வந்த அரசாங்கங்களுடன் இருந்த அரசியல்வாதிகளும் கொடுங்கி சென்றிருக்கிறார்கள். பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அந்த மைதானம் இல்லை. பாடசாலைக்கு செல்கின்ற பாடசாலை பிள்ளைகளின் கால்களிலே சப்பாத்துக்கள் இல்லை. அந்த புத்தகங்களை தாங்கிக் கொள்வதற்கு புத்தக பேக்குகள் இல்லை. இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஆசிரியர்களுக்கு போதிய வசதி இல்லை. தொடர்ந்தும் இவர்களை படிக்க விட்டுவிட்டால் யாரையா தேயிலை புடுங்குவது என்பது இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளிலும் கொம்படிக்காரர்களிலும் பிரச்சனை. மாறி மாறி வருகின்ற ஆட்சிகளிலே மலையகத்தின் கல்விக்கு அமைச்சர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மலையகத்தின் கல்வி தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து செல்கிறது. ஏனென்றால் வீழ்ச்சி அடைந்து செய்தால்தான் இவன் நாளைக்கும் இவன் தொடர்ந்து தேயிலை புடுங்க வேண்டும். இவன் தேயிலை புடுங்குற வருமானம் வைத்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் நுவரெலியாவை அபிவிருத்தி செய்யக்கூடாது என்று அடம் பிடித்து மாறி மாறி வருகின்ற அரசு இருக்கிறது. அந்த அரசுக்கு முட்டுக் கொடுத்து அமைச்சர் பதவி எடுக்கிறவர்களும் வேற கட்சிகளில் கேட்டு அந்த கட்சிகளுக்கு தாவுபவர்களும் இந்த மக்களில் ஒரு பாராமுகமாக இருக்கிறார்கள். இதன்போது விளையாட்டுப் போட்டியில் பங்கு பற்றிய ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு பரிசல்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வழங்கினார்.